ஆறாம் வகுப்பு இயல் 2 இயற்கை இன்பம் கவிதைப் பேழை சிலப்பதிகாரம். இயற்கையின் சிறப்புகளைப் போற்றுதல் இப்பாடத்தின் நோக்கமாகும். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றைக் கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் திங்களையும் ஞாயிறையும் மலையையும் போற்றி சிலப்பதிகாரத்தை தொடங்குகிறார். அதில் உள்ள 3 பாடல்கள் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்றியு அங்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்று இளங்கோவடிகள் எழுதிய 3 பாடல்கள் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் அந்த 3வது பாடல் மனப்பாட பாடலாகும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். சிலப்பதிகார பாடலின் விளக்கத்தை புது கவிதையாக நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார்கள். வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம். அதாவது மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல வெண்ணிலவு நமக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறதாம். ஆகவே அவற்றை போற்றுவோம் என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். கட்டளை சக்கரம் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை சுற்றி வரக்கூடிய கதிரவனை போற்றுவோம் என்று கதிரவனுக்கு சோழனின் ஆணை சக்கரத்தை இங்கே ஓமையாக கூறுகிறார். வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் கடல் சூழ் உலகிற்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். கடல் சூழ்ந்த உலகிற்கு அருளை பொழியக்கூடிய மன்னனாக சோழ மன்னன் இருக்கிறார். அதுபோல இந்த உலகிற்கு மழை வந்து அனைவரையும் வாழ வைக்கிறது. ஆகவே இங்கே சோழ மன்னன் அனைவரையும் வாழ வைக்கிறார் என்பதற்கு உதாரணமாக வான் மழையை இளங்கோவடிகள் கூறுகிறார். இப்பாடல் சொல்லும் பொருளும். திங்கள் என்றால் நிலவு என்று பொருள். கொங்கு மகரந்தம், அலர் என்றால் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு மலை இமயமலை என்று பொருள். நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை என்று பொருள். பாடலின் பொருளை உரைநடையாக காண்போம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதுபோலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். சோழ மன்னனின் வெண்கொற்ற குடை குளிர்ச்சி தருவது போலவே வெண்ணிலவும் இந்த உலகிற்கு தன்னுடைய ஒளியால் இன்பம் அளிக்கிறது. ஆகவே வெண்ணிலவை போற்றுவோம். சோழ மன்னனின் ஆணை சக்கரம் சுழன்று அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்வது போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலை வலப்புறமாக சுற்றி வந்து இந்த உலகிற்கு நன்மை செய்கிறது. ஆகவே கதிரவனை போற்றுவோம். இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி ஆங்கிய புல்லுக்கும் பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று ஔவையார் பாடியிருக்கிறார். நல்லவர் ஒருவர் இருப்பதன் பொருட்டு உலகிற்கு மழை பொழிகிறது என்று ஔவையார் கூறுகிறார். ஆனால் இளங்கோவடிகள்
சோழ மன்னனைக் கண்டு மழை பொழிந்து உலகை காக்கிறது. ஆகவே அம்மலையை போற்றுவோம் என்கிறார். நூல்வெளி. நூல்வெளியை நூல் குறிப்பு என்றும் ஆசிரியர் குறிப்பு என்றும் இரண்டாக பிரித்திருக்கிறோம். நூல் குறிப்பு. காப்பியத்தின் பெயர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெரும் காப்பியங்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? இதோ: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இவை ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்களாகும். இந்த சிலப்பதிகாரம் தொடர்நிலை செய்யுள் வகையை சேர்ந்தது. சிலப்பதிகாரத்தின் பெருமை என்னவென்றால் தமிழின் முதல் காப்பியம் இதுவாகும். இந்த முதல் காப்பியத்தின் வேறு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும். சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தையான மணிமேகலையின் கதையை மணிமேகலை என்னும் நூல் கூறுவதால் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் தொடர்பு இருப்பதால் இந்த இரண்டு நூல்களையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுகிறார்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர். இவர் வாழ்ந்த நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு.